பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை இல்லை இல்லை. நடிகர் விஜயின் அரசியல் கட்சிக்கு வாழ்த்துக்கள் என பர்கூரில் இபிஎஸ் பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாமக, பாஜக உள்ளிட்ட அமைப்புகளில் இருந்து விலகிய 10,000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்களின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி, வாக்களித்த மக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு என தனி திட்டத்தை திமுக இதுவரை கொண்டு வரவில்லை. சட்டமன்றத்தில் முன்வரிசையில் உள்ள திமுக அமைச்சர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என அங்கு செல்ல இருக்கிறார்கள். தற்போது எல்லா அமைச்சர்களுக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். உப்பை சாப்பிட்டவன் தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும். அதிமுகவிற்கு துரோகம் செய்து திமுகவில் அமைச்சரான செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளார். அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர் ஆண்டவனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக என்கிற இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் என பேசி வருகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி இல்லை இல்லை இல்லை. ராசா அரசியல் அனாதையாக போகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கிறார். தமிழகத்திற்கு தலைக்குனிவு ஏற்படுத்திய ராசா திருந்தாவிட்டால் அதிமுக தொண்டர்களால் திருத்தப்படுவீர்கள் என எச்சரித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் பாலகிருஷ்ணா ரெட்டி, வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், MP தம்பித்துரை, MLAக்கள் பங்கேற்றிருந்தனர். பின்னர் காரில் இருந்தவாறு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி குறித்து பலர் இன்னும் பேசுகிறார்கள். அதிமுக பாஜகவுடன் ரகசிய கூட்டணி உள்ளது என்று பேசுகிறார்கள். ஏற்கனவே நாங்கள் தீர்மானம் போட்டு பாஜகவுடன் கூட்டணியில் இல்லை என்று இன்று உறுதியாக சொல்கிறோம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை. ஊடக நண்பர்கள் இனி இந்த கேள்வி கேட்க வேண்டாம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இழுபறி உள்ளது. இன்னும் 10 நாட்களில் தெரியும் எந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் உள்ளது என்று. அதிமுக கூட்டணி குறித்து சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றார். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கப்பட்டது குறித்த கேள்விக்கு, ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். நடிகர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றார். மனிதநேய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை உணர்ந்து இன்று நம்முடைய கழகத்தினுடைய போற்றுவதற்குரிய பொதுச் செயலாளருடைய முன்னிலையில் 10,000க்கும் மேற்பட்ட கழகத்தில் இணைகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அன்னையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உலகி கழகத்தில் இணைந்த மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு சிறப்புரையாற்றிய
முன்னாள் மத்திய மாநில அமைச்சர், கழக குடிநீர் செயலாளர், மாநில உறுப்பினர் நம்பித்துறை அவர்களே, நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் அமைச்சர் தங்கமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அமைப்பு செயலாளர் அறிவிச்சர் சவர் கே பி அன்பழகன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சர் சவர் வீரமணி அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக அமைச்சர் திரு கே பி நாத்தாராயணன் அவர்களே, மாவட்ட செயலாளர் கூட்டம், தலைமை கழக நிர்வாகி கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக இல்லை. இது எப்போ 25/9/2023 தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டும் என்ற திட்டமிட்டு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ ஊடக நபரும் பத்திரிகைகளும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பு இல்லை இல்லை இல்லை. இது எந்த கேள்வி கேட்டாங்க. ஊடக நபரும் பத்திரிகைகளும் இனி இது தொடர்பான இந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உள்ள வேண்டியிருக்கிறார். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்லியிருக்கிறோம். எங்கே முடிந்தது? இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இழுபறியாக அந்த கூட்டணியில் நிலை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 10 நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தாவது முடிவு பெறுகிறதா? ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. அதுல அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லை என்பது இன்னொரு 10 நாள் தெரிஞ்சிடும். திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பிக்கை இருக்குது, மக்களை நம்பி இல்லை. திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பிக்கை தான் இருக்குது, மக்களை நம்பி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களை நம்பி கொண்டிருக்கிறது. மக்களால் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கின்ற மக்களை தான் நாங்கள் எஜமானர்களாக நாங்கள் எண்ணுகிறோம். அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். இந்த தினம் பல ஊடகங்களும் பத்திரிகைகளும் சரி, எனக்கு பல்வேறு விமர்சனங்களும் அந்த ஊடகத்தில் சில வட்டமானடா என்னவோ வேலை பேசுவாங்க, 4 பேர் சொல்லி போகுது விவாத மேடையும் வச்சு பேசுறாங்க. அது ஏதாவது கவுன்சிலிங் இருக்காங்களா, வேற எந்த பேரெல்லாம் இருக்காங்களா, அதெல்லாம் போசம் இல்லை. முழுமையா தெரிஞ்சுட்டு பேசுங்க. நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை கொடுக்க வேண்டாம். யாரை நாங்கள் குறைத்து மதிப்பதில்லை. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை, 2 ஆண்டு காலத்தில் மக்கள் படுகிற துன்பங்கள், வேதனைகள், அதை புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? கடந்த 2011 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசுகிறீர்களா? ஒன்றுமே கிடையாது. திமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் ஒன்றுமே வெளிச்சத்துக்கு வருவதில்லை. மூடி மறைச்சி அண்ணா திமுக விமர்சனம் செய்வது ஒன்றுதான் இந்த விவாத மேடையில் இருக்கிறதோடைய வேற எந்த காட்சியும் நாம் பார்க்க முடியல. ஆனால் வெளியே போய் பாருங்கள், மக்களை போய் சந்திங்கள், மக்களிடத்தில் என்ன எண்ணம் இருக்கிறது தெரிந்து கொண்டு நீங்கள் விவாத மேடையில் தெரிந்து பேசுங்கள். அதுதான் என்னுடைய கோரிக்கை. உண்மையிலே மக்கள் இந்த ஆட்சியிலே கடும் துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள், வேதனைக்கு ஆளாயிருக்கிறார்கள். அதுதான் இந்த ஆட்சியில் கிடைக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த பரிசு.
பலன் வேறு ஒன்றும் இல்லை இந்த திமுக ஆட்சியில் என்பதை நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சியாளர்களும் கடைபிடித்தார்கள், இதே புரட்சித்தலைவி அம்மாவும் கடைபிடித்தார்கள். அதையே இருவரும் தலைவர் கடைபிடித்ததை எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடிக்கிறது. எங்கே மதத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, ஜாதிக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை. மக்களை நேசிக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த எந்த மதமானாலும் சரி, எந்த ஜாதியானாலும் அதை பற்றி கவலை. யார் உண்மையாக நாட்டு மக்களுக்காக தியாகம் செய்கிறார்கள், அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கிறார்களோ இந்த கட்சி